தமிழகத்தில் அடுத்த 2 மாதங்களுக்குள் 10 பல்கலைக்கழகங்களில் பட்டமளிப்பு விழா நடத்த நடவடிக்கை. புதிய தலைமுறை செய்தி வெளியிட்ட நிலையில் ஆளுநர் மாளிகை விளக்கம். பெண் மருத்துவர் கொலை விவகாரத்தில் உச்சநீதிமன்ற அறிவுறுத்தலை ஏற்று பணிக்கு திரும்பும் மருத்துவர்கள். ஆர்ஜி கர் மருத்துவக் கல்லூரி முன்னாள் முதல்வர் உட்பட 6 பேருக்கு உண்மை கண்டறியும் சோதனை நடத்த கொல்கத்தா உயர்நீதிமன்றம் அனுமதி. பாலியல் குற்றங்களுக்கு தண்டனையை கடுமையாக்க கோரி பிரதமருக்கு மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா கடிதம். விரைவு நீதிமன்றங்கள் அமைக்கவும் 15 நாட்களில் விசாரணை முடிக்கவும் கடிதத்தில் வலியுறுத்தல். போரில் வெற்றியை குறிக்கும் வாகை மலர் மற்றும் பிளிரும் யானைகள் உருவங்களுடன் தவேக கொடி அறிமுகம். கொடியின் வரலாறு பற்றி மாநாட்டில் தெரிவிப்பதாக விஜய் அறிவிப்பு. தவேக கொடியில் யானை சின்னத்தை பயன்படுத்த பகுஜன் சமாஜ் எதிர்ப்பு. விஜய் கொடியிலிருந்து யானை சின்னத்தை நீக்க மாநில தலைவர் ஆனந்தன் வலியுறுத்தல். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி எழுதிய நூல்கள் அனைத்தும் நாட்டுடைமை. உலக தமிழர்கள் கருணாநிதியின் நூல்களை ஊன்றி படிக்க அரியதொரு வாய்ப்பு என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மகிழ்ச்சி. விமான நிலையங்கள் மூடப்பட்டுள்ளதால் உக்ரைனுக்கு சிறப்பு ரயிலில் செல்லும் பிரதமர் மோடி. அதிநவீன வசதி கொண்ட ட்ரெயின் ஃபோர்ஸ் 1 மூலம் கீவ் நகருக்கு பயணம். இந்தியாவில் மக்கள் விரும்பும் தலைவராக தொடர்ந்து முதலிடத்தில் மோடி. மக்களவைத் தேர்தலுக்கு பிறகு ராகுலுக்கு செல்வாக்கு அதிகரித்துள்ளதாக கூறும் இந்தியா டுடே கருத்து கணிப்பு. பிரிஜ் பூஷனுக்கு எதிராக சாட்சியம் அளிக்க உள்ள மல்யுத்த வீராங்கனைகளுக்கான பாதுகாப்பு வாபஸ் பெறப்பட்டுள்ளதாக தகவல். டெல்லி காவல்துறை மீது வினேஷ் போகட் குற்றச்சாட்டு. கருவிலேயே குழந்தையின் பாலினத்தை கண்டறிந்தால் குண்டர் சட்டம் பாயும். ஸ்கேன் சென்டர்களுக்கு தருமபுரி மாவட்ட ஆட்சியர் எச்சரிக்கை. அமெரிக்காவில் மனைவியை சுட்டுக் கொன்றுவிட்டு தற்கொலை செய்து கொண்ட கணவன். ஆதரவின்றி தவிக்கும் 3 பேர குழந்தைகளையும் கடலூர் அழைத்து வர கோரி தாத்தா பாட்டி கண்ணீர். பிரெஞ்ச் ஃப்ரைஸ் சாப்பிட எதிர்ப்பு தெரிவித்த கணவனுக்கு எதிராக வன்கொடுமை புகார் அளித்த மனைவி. விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்த கர்நாடக உயர்நீதிமன்றம். ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி அருகே கடல் சீற்றம். மணல் மூட்டைகளை கொண்டு தடுப்பு அமைக்கும் மக்கள்.